அதாவது ராத்திரி 9:30க்கு ட்ரெயின் வந்து நின்னுச்சு. இதுக்கப்புறம் போகாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறமேல இன்னைக்கு காலையில இருந்து எந்த விதமான ஹெல்ப் எதுவுமே இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 1300 பேரு இங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி, ஃபுட்டு எதுவுமே கிடையாதுங்க. ஒண்ணுமே இல்ல. இப்ப இந்த நேரம் வரையும் எதுவும் கிடையாது. ட்ரெயின்ல இருந்த கொஞ்சம் நெஞ்சம் கரண்டும் போயிடுச்சு. இதுல இருந்து கொஞ்சோண்டு சார்ஜ் போட்டு இப்போதைக்கு ஒரு 32% தான் இருக்குது சார்ஜ். இதுல வேற பக்கத்துல எல்லாம் தண்ணி, அந்த கம்பார்ட்மெண்ட் சுத்தி ஃபுல்லா தண்ணி. அதுல எல்லாம் பாம்பு, தேளு எல்லாம் மேல ஊறிட்டு வருதுங்க. குழந்தைகள் இருக்காங்க. குழந்தைங்க கிட்டத்தட்ட ஒரு 46, 48 குழந்தைங்க இருக்காங்க. ஓகே சார். ஆமா, வயசானவங்க ஒரு 32 பேர் இருக்காங்க. ஏதாவது இப்ப நைட் வந்து சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு இது ஏற்பாடு பண்ணிருக்கலாம். ஒண்ணும் இல்ல. அப்ப இதோ வருதுன்னு ஹெலிகாப்டர்ல வருது, கொடுத்தாச்சு அப்படின்னு முதற்கொண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு பிட்டு கூட இதுவரையும் தண்ணி கூட, பச்சை தண்ணி கூட வரலீங்க. ஏதோ ஒரு கிராமத்துல, இந்த கிராமத்துல ஏதோ பாவ புண்ணியம் பார்த்து ஒருத்தவங்க சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பொங்கலும் உப்புமாவும் இதுவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ அதைத்தான் அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாலும் அவங்க தான் ஏதோ காய்ச்சி கொடுத்துருக்காங்க. அதுதான் வச்சு ஏதோ அரை வயிறு வயிறு கூட சாப்பிட முடியல. அங்க மத்த எல்லாருமே சாப்பிடாம தான் எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். எந்த கிராமத்துல சார் நிக்குது? இது வந்து ஸ்ரீவைகுண்டம். அதான். ஓகே. ஸ்ரீவைகுண்டத்துல அங்க பக்கத்துல இருக்கிற அந்த கிராம மக்களோட கனெக்டிவிட்டி இருக்கா சார்? எதுவுமே இல்ல. எல்லாமே கட் ஆயிடுச்சுங்க. எல்லாம் கம்ப்ளீட்டா தண்ணி, அவ்வளவு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறதுனால எதுவுமே இல்ல. யாரும் உள்ளேயும் வர முடியல, வெளியிலயும் போக முடியல. அப்ப அந்த சாப்பாடு செஞ்சு கொடுக்கறவங்க எப்படி சார் வராங்க? சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கடைசி பிளாட்ஃபார்ம். அதுக்கு பக்கத்துல ஒரு கோயிலுங்க. சரி. அந்த கோயில்ல பெரிய டவரா வச்சு இது பண்ணி அவங்க வீட்டுல இருந்து அங்க இருக்கிற அரிசி, அது பருப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அது லாபம் கருதி செய்யறாங்களா? பணம் எதுவும் வாங்குறாங்களா? இல்ல அதெல்லாம் எதுவும் வாங்குறது இல்லைங்க. அவங்க வீட்டுல இருந்து என்னென்ன இருக்கோ இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னு சொல்லி அவங்களே எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கிரேட். சும்மா சொல்லக்கூடாதுங்க. சூப்பர் சார். ஒரு கவர்மெண்ட் செய்யற வேலையை விட மீறி செய்யறாங்க. சொல்லாமையே செய்யறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.